ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். போத்தீஸில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் காமிக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் இது பீஸ் ரேட்டு கொடுத்துருந்தாங்க, 27 ரூபா கொடுத்துருந்தாங்க. நல்ல பெரிய பீஸ் இது. அப்புறம் சில திங்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணதை விட ரேட்டு கம்மியாச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் 1/4 கிலோ இஞ்சி தான் போட்டிருந்தேன், 11 ரூபா அந்த மாதிரி தான் காமிச்சது. இது அரை கிலோ இருக்குது, 24 ரூபா. இஞ்சி தான் ஆர்டர் பண்ணதுனால நல்லா இல்லாத பொருளெல்லாம் வராது, திங்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. இது 24 ரூபா. இது கொஞ்சம் இஞ்சி டீ ஏதாவது போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்டோர் பண்ணிடுவேன், அப்போ கெட்டு போகாது. அடுத்ததாக உருளைக்கிழங்கு. இது 1 கிலோ போட்டிருந்தேன். 1 கிலோவோட ரேட் 24 ரூபா. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 932 கிராம் இருக்குது, 22 ரூபா. அடுத்ததாக கத்திரிக்காய் அரை கிலோ போட்டிருந்தேன். இது 13 ரூபா. அப்புறம் பீன்ஸ் 1/4 கிலோ போட்டிருந்தேன். இது 14 ரூபா. அப்புறம் அடுத்தது லெமன் நினைக்கிறேன். இது 16 ரூபா ரேட்டு போட்டிருக்குது. 1/4 கிலோ தான் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. லெமன் பல்லாரி 2 கிலோ வாங்கியிருந்தேன். இது 75 ரூபா. அப்புறம் சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்கியிருந்தேன். இது 55 ரூபா. பூண்டு நான் இப்போ வாங்கலை, இப்போ 2 நாள் முன்னாடி தான் அரை கிலோ பூண்டு 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். அரை கிலோ இருக்குது, அதனால் பூண்டு இப்போ ஆர்டர் போடலை. அப்புறம் கேப்சிகம் அரை கிலோ போட்டிருந்தேன், 12 ரூபா. 2 கேப்சிகம் வந்திருக்கு. 540 கிராம்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. அடுத்ததாக பீட்ரூட் அரை கிலோ 9 ரூபா. 3 பீட்ரூட் இருக்குது. இது 9 ரூபா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வாழைக்காய் அரை கிலோ 18 ரூபா. 568 கிராம் இருக்குது. கிலோ 32 ரூபா. அடுத்தது வழுதலங்காய். இதுவும் அரை கிலோ 11 ரூபா. மூணு வழுதலங்காய் இருக்குது, பெரிய சைஸ். அடுத்ததாக இது 14 ரூபா போட்டிருக்கு. என்னன்னு தெரியலையே. குக்கும்பர் ஹைப்ரிட் வெள்ளரிக்காய் அரை கிலோ. ஒன்று வந்திருக்கு, 14 ரூபா. பிள்ளைங்களுக்கு சாலட் பண்ணுறதுக்கு வாங்கினேன். இது கேரட் அரை கிலோ 28 ரூபா. அரை கிலோ 28 ரூபா. இதுக்கு இது என்னது, மிளகா 15 ரூபா. அரை கிலோ வாங்கியிருக்கேன். இது ஏன்னா இந்த நீல மிளகா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துலேயும் தாராளமாக அள்ளி போடுவேன். தான் அரை கிலோ வாங்கியிருக்கேன். ஆனால் இங்கே பக்கத்தில் எனக்கு எங்கேயுமே இந்த மிளகா கிடைக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது.
ஆனால் ஊருக்கு போனப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அண்ணன் வீட்டுக்கு போனப்போ. இங்கே பக்கத்தில் எங்கேயுமே இருக்காது. இது காரம் இல்லைன்னு யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தான் பிடிக்கும். அதான் 1/2 கிலோவாட்டு வாங்கிட்டேன். 15 ரூபா. அடுத்ததாக புதினா. இது வந்து 300 கிராம் இருக்குது. இவ்வளோ 13 ரூபா. 1/4 கிலோவாக போட்டேன். 2 கெட்டாக வச்சுருப்பாங்கப்போ அந்த வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணி போடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி கொத்தமல்லி 8 ரூபா 1/4 கிலோ. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்ததாக லாஸ்ட்டாக தக்காளி. இது வந்து 2 கிலோ 43 ரூபா. எல்லாமே நல்ல தக்காளியாக தான் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஸ்வீட் கார்ன். இது வந்து 45 ரூபா 200 கிராம் பேக்கெட்டு. எப்போ என்ன திங்ஸ் ஆர்டர் பண்ணாலும் இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 65 பண்ணி சாப்பிடுவேன். இவ்வளோ தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். வேறு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதனால் கிராசரிஸ் வந்து இன்றைக்கி அன்பேக் பண்ணல. அது வந்து பார்ட் 2 வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் வந்து அங்கே போத்தீஸுக்கு போனால் இடிபட்டே செத்துருவோம். அதனால் இப்போ பேசாமல் ஆர்டர் போட்டுட்டு இருந்துறது. நமக்கு நார்மலாக வாங்குகிற திங்ஸ் எல்லாமே தெரியும்ல, அதனால் அதை மட்டும் ஆர்டர் போட்டுட்டு அப்படியே விட்டுறது. அதே மாதிரி நான் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி நினச்சிருக்கேன். கிராசரிஸ் வந்து இப்போ வாங்கணும்ல, இதை வச்சு எவ்வளோ நாள் ஓட்ட முடியுது அப்படின்ட்டு பார்க்கணும். 1 மந்த்து கணக்கு பண்ணி வாங்கினேன். எதெல்லாம் ஷார்ட்டேஜ் வருது அப்படின்ட்டு பார்க்கணுன்ட்டு தான் மெயினாக ஆர்டர் போட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கிராசரிஸ் வாங்க போனால் ஒரு கேரட்டாக இருக்கும் வாங்க போகிறது. அங்கேயும் 500 ரூபாய்க்கு சாணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் எதை பார்த்தாலும். அதனால் வெஜிடபிள்ஸ் தவிர வேறு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. சரி பார்ப்போம் எவ்வளோ நாள் போகுது என்ன அதுன்ட்டு. கிராசரிஸ் வீடியோ அடுத்ததாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.